Hello friends, welcome back to our channel. நம்ம கோயம்புத்தூர்ல நம்மளே வந்து அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்காத ஒரு இடம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஆணைகட்டி ரோடு தாங்க. சோமையனூர்ல ஹோட்டல் சாய் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மதியம் காலையில் டிஃபன் ஐட்டம்ஸு ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸஸில் ரொம்ப யார் வேணால் வந்து சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி ப்ரைஸஸில் டிஃபன் கொடுக்குறாங்க. மத்தியானம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 விதமான ஐட்டம்ஸ் சைட் டிஷ்ஷஸ் பிரியாணியோட விதவிதமாக சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவங்ககிட்ட பரோட்டா வந்து ரொம்ப பாப்புலராமா. பரோட்டாவும் பெப்பர் சிக்கன் கிரேவியும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாமேட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆணைகட்டி மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. சோமையனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க இவங்க. அப்படியே ரம்மியமான சூழ்நிலையில் சிலுன்னு காத்தடிச்சிட்ருக்கு. நிறைய மரங்கள் இருக்காங்க. எங்கே காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இங்கே. சரி, கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒரு நான்வெஜ் லஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். வித் விதவிதமாக பரோட்டாலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சொல்லி சைட் டிஷ்ஷோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கணுவாயிலிருந்து தடாகம் வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு மாற்றிடுறாங்க. நல்லா இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இட்லி 2 இட்லியுமே 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு 30 ரூபாய்க்கு பொங்கல். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனைக்கட்டியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் தொலாவிக்கிட்டே வருவோம். ஒரு நல்ல பேக்கரி ஹோட்டல் இந்த பக்கம் எதுவுமே இல்லை. நம்ம அங்கே ஆனைக்கட்டி வரைக்கும் நல்லா இருக்குது. நம்ம சுற்றி பார்த்துட்டு கீழே வரும்போது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கடைகளே கிடையாது. இங்கே வரும்போது இந்த கடையில் சாப்பிடும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தக்காளி சாப்பாடா? இன்றைக்கி வெஜ்ஜு செவ்வாய்க்கிழமை வெஜ்ஜுங்கனால தக்காளி சாதம் வாங்கி. ஸோ குழு கோவை இன்றைக்கி அப்படியே சிலு காற்றடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் வர்றப்போ இங்கே கரெக்டாக வந்து உட்கார்ந்தோன்னே தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ரம்மியமாக இருக்குங்க கிளைமேட்டு. நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் டூர் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மான்சூன் டயத்தில் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம சோமையனூர் சாய் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நம்ம சாப்பிட உட்காந்துருக்கோம். அருமையாக நம்ம முன்னாடி இலை போட்டிருக்காங்க, பெரிய இலை. ஸோ அந்த சாய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டு சுவையாக கொடுத்துட்ருக்காங்களாம்மா. இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் 2 ஐட்டம்ஸும் கிடைக்குது. வெஜ்ஜில் உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் பிரியாணி சைட் டிஷ் எல்லாம். இப்போ நம்ம நான்வெஜ் தான் சாப்பிட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மகாராணி வித் போன் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீசனிங் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. ஒரு இனிப்பும் ஒரு துவர்ப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து மஞ்சூரியன். இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம்ஸும் இருக்குது, நூடுல்ஸும் இருக்குது பாருங்கள். சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. சைனீஸ் சைட் டிஷ் எல்லாம் நிறைய இருக்குது. நல்லா சோயா சாஸும் சரி, டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஹாட் பெப்பர். இன்றைக்கி 4 விதமான சைட் டிஷ் வாங்கினோம். அதில் அந்த ஹாட் பெப்பர் வந்து பார்த்தோன்னே என்னோடய கண்ணை கவர்ந்தது. நல்லா இருக்குது. பூண்டு நிறைய போட்டு குடமிளகா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். பெப்பர்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதான் ஹாட் பெப்பர். சிக்கன் டைனமைட்டுங்க. அது சிக்கன் டைனமைட் மட்டும் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி டைனமைட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப காரம் கம்மியாக போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெக் பீஸும் ஒரு முட்டையும், அப்போவே இந்த மாதிரி போனஸ் பீஸஸும் இருக்கும். அப்படி சாப்பிடுவோம்.
கைஸ் ஒரு 100 rupees பிரியாணி நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. குறை சொல்ல முடியாத ஒரு 100 rupees பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ரைஸ் வந்து குழையாமல் நல்லா புலபுலன்னு இருக்குது. பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தயிர் வெங்காயம் கொடுத்துட்றாங்க. சிக்கனோட சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. ஃபேவரட் சைட் டிஷ் குழம்பு கலக்கி நல்லா பக்கா கன்சிஸ்டன்சியில் ஊற்றிருக்காரு மாஸ்டர். அப்படியே ரைஸோட சாப்பிடும். குழம்பு கலக்கி சூப்பராக இருக்குது. நல்லா சீஸியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த மஞ்சூரியனோட அந்த கிரேவி இருக்கு இல்லையா, அது லைட்டாக போட்டு புரட்டி. சிக்கன் பிரியாணிக்கு முட்டை எசென்ஷியல், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லெக் பீஸ் இல்லாட்டியும் பொறுத்துக்குவோம், முட்டை இல்லாட்டி பொறுத்துக்க மாட்டோங்கிற மாதிரி ஆளுங்க நம்மலாம். சோமையனூரில் ஜப்பான் சிக்கன் எதிர்பார்த்தீங்களா? நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, ஜப்பான் சிக்கன் கிடைக்குதுங்க சோமையனூர் சாய் ரெஸ்டாரண்ட்டில். ஓகே, பாயில்டு இருக்குங்க. கொஞ்சம் ஜப்பான் சிக்கன் எடுத்து இலை வச்சுக்கலாம். ஓகே, ஜப்பான் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா கொதிக்க இருக்குது சூடு. சோமையனூர் ஜப்பான் சிக்கனுங்க, நீங்கள் அப்படி பார்த்துட்டு சாப்பிடுங்க. டீசெண்டாக இருக்குது, நல்லா நிறைய கிரேவியோடு இருக்குது. இவங்ககிட்ட பெப்பர் சிக்கன் கிரேவிங்க ரொம்ப பாப்புலர் ஐட்டம். இந்த பரோட்டா கூட சேர்த்து வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதை தான் ஆர்டர் பண்ணுவீங்க வந்தீங்கன்னா. நல்லா ஃப்ளேக்கி பரோட்டா, பெப்பர் சிக்கன் கிரேவி. சரி, இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போது இந்த பிரியாணி ஒதுக்கி வைக்கிறேன்னு கமெண்ட்டில் வந்து சண்டை போடாதீங்க, கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். இப்போ நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், ரோஹன் கேமராவோட நின்றுக்கிட்டே இருக்கணும். ரிவ்யூ முடித்தா தான் அவன் உட்காந்து சாப்பிட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கன் பீசஸோடு எடுத்து கிரேவி எடுத்து அப்படி மேலே போடுவோம். ஓகே, பரோட்டா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்குது. ஸோ பரோட்டா கிளியர் வின்னர் போல் தெரியுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், செமையாக இருக்குது. ஆனைக்கட்டி ரூட்டில் உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு காம்போ நான் சொல்லியிருக்கேன், வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். பரோட்டா வித் பெப்பர் சிக்கன் காம்போ நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வித் போன் தாங்க இங்கே. ஏன்னா இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி ரெஸ்டாரண்ட் ப்ரைஸ் எல்லாம் வைக்கலை, இவங்க ரொம்ப நாமினல் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாம் போனோடு தான் இருக்கும் கிரேவி, சைட் டிஷ் எல்லாம். நான் ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் சாப்பிட்டதுனே எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ தான் பரோட்டா பெப்பர் சிக்கன் காம்போ. பாருங்கள், அப்படியே பட்டும் படாமல் ஊறி இருக்குது பரோட்டா. பாருங்கள், நான் முடிச்சிருவோம் போல் இருக்குது, அருமையாக இருக்குது. பரோட்டா ஜப்பான் சிக்கனோட சாப்பிடுவோமா? தொப்புளி எலும்பு இருக்காது நம்புவோம் அந்த பீசஸில், ஒரு பழு போயிடும். கலக்கி சூடு ஆறுறக்குள்ளே சாப்பிடணும். எப்பவுமே நம்ம வீடியோ எடுக்க போகிறதுனால எப்படி இருந்தாலும் ஆறிடும். பரோட்டாவுக்கு நான் பெப்பர் சிக்கன் கிரேவி செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணேன். நீங்கள் இல்லை பரோட்டாவுக்கு செப்பரேட்டாக கிரேவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்கள், 2 கொடுக்குறாங்க. இது வந்து வெஜ்ஜு சால்னா, இது வந்து நான்வெஜ் சால்னா, இது 2 கொடுக்குறாங்க. இதை வச்சு கூட நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிட்டு போகணுன்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம். பெப்பர் சிக்கன் கிரேவி சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் போகும்போது ஃப்ரைட் ரைஸில் இந்த மாதிரி இந்த ஃப்ரைடு சிக்கன் பீசஸ் இருக்கு இல்லையா, சில்லி சிக்கன் பீசஸ், அதை போட்டு பண்ணுறாங்க. நூடுல்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா காரசாரமாக நல்ல நிறைய பெப்பர் போட்டு, முட்டை, நல்ல ஃப்ரைடு எக்கு, சிக்கன் இதோட நல்லாவே இருக்குது. நான் ஃப்ரைட் எக்குன்னு சொன்னது என்ன மீன் பண்ணால் ஸ்க்ராம்பிள்டு எக்குங்க. ஆம்லேட் கலக்கி 2மே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த சிலுன்னு இருக்கா, சீக்கிரமாக ஆறிடுச்சு ஆம்லேட், நல்லா இருக்கும். மற்றபடி கொஞ்சம் நூடுல்ஸ் போடலாமா? நூடுல்ஸ்லேயும் அந்த சிக்கன் பீசஸ், சில்லி சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க. ஓ, பன் பரோட்டா. சின்ன சின்ன எலும்பு இருக்குங்க. நான் சொல்லிட்டேன்னு கண்ணை மூடி கடிச்சிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. எஸ், பன் பரோட்டாவும் இருக்குது இங்கே சாயில்.
கைஸ் இப்போ சமீப காலமாக இது வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நூல் பரோட்டா. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். அப்போ எப்படி இருக்கு பாருங்கள், அப்படி நூலாக இருக்கு இல்லையா, அதான் நூல் பரோட்டா. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த வெஜ் குழம்பு அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சொதி குழம்பு மாதிரி இருக்குல்ல, இந்த திருநெல்வேலி சொதி குழம்பு மாதிரி இருக்குது அந்த வெஜ்ஜு குழம்பு. நல்லா அந்த மொறுமொறுப்பு இனிமே இருக்குது, அப்படி சாப்பிடும். இதுதாங்க ஒரு கல்லுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தது. நல்லா இனிமேல் குழம்பு ஊற்றியுமே மொறுமொறுன்னு தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. வெஜ்ஜு குருமா அவங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சூரியன் கிரேவியோடு சாப்பிடுவோம். பரோட்டா சைட் டிஷ்ஷு, ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். சரி, இங்கே வந்து சாப்பிட வரலாம் அப்படின்னப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள்கிட்ட வெரைட்டி ரைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், மதியான நேரத்தில் நான்வெஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்தேன். பட் இங்கே பரோட்டா இப்படி விதவிதமாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயே இலை போட்டு உட்காந்து சாப்பிட்றதுனால என்னால் 100% அந்த டேஸ்ட் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியுது. இங்கே பார்சல் வாங்கிட்டு போகிறது வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, பார்சல் வாங்கிட்டு தான் போக முடியும்னா ஓகே, பட் முடிஞ்சால் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க, அப்போ உங்களால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் இந்த நூல் பரோட்டா கூட சாப்பிடுவோம். கைஸ் இங்கே இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் அவங்க அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது இல்லையாமா, பின்னாடி இருந்து நம்ம சொல்ல சொன்னாங்க வீடியோவில். சரி, தைரியமாக சாப்பிட்லாம், நல்ல காம்பினேஷனுங்க. ஆக்சுவலாக வெஜ்ஜு குருமா ஊற்றிட்டீங்கல்ல, அப்படியே அது கூட சாப்பிட்றலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஆணைக்கட்டி மெயின் ரோட்டில் இருக்கிற சாய் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ நல்லா இருந்த ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுவும் நூல் பரோட்டா, பன் பரோட்டா இதெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க கொடுக்குற அந்த வெஜ் சால்னா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கூட எக்ஸ்ட்ரா கிக்கு வேணும்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் அந்த நூல் பரோட்டாலாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷன் ஒரு டிப் என்னென்னா, உங்களுக்கு கல்லுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரும், அவங்க ஸ்டோர் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிட்லாம். பிரியாணி வந்து ஒரு 100 ரூபா பிரியாணிங்க, 100 ரூபா பிரியாணி ரொம்ப எதிர்பார்க்காம வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே 100 ரூபா தான் அவங்க வச்சுருக்கேன். நான் 4 வகை சைட் டிஷ் ஆர்டர் பண்ணோம் இல்லையா, 4மே 100 ருபீஸ் ஈச் தான். எல்லாமே நல்லா டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஒரு சோமையனூர் மாதிரி ஊரில் இந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்கள பாராட்டணும். ஸோ ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த ரூட்டில் வர்றீங்க, அப்படி காரில் ஜாலியாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் காலையில் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது, மத்தியானம் வந்து இந்த மாதிரி லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, தக்காளி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நைட்டு விதவிதமாக பரோட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது போல இருக்குது. ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இந்த இடத்தோட கூகுள் லொக்கேஷனும் நான் போட்டு பின் பண்ணிடுறேன், வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.